பாஜக மாநில இளைஞரணி சார்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் தூய்மை இந்தியா போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் வலியுறுத்தும் வகையில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியினை பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. மேலும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் தூய்மையான சுற்றுச்சூழலை பராமரிப்பதன் அவசியத்தையும் தமிழகத்தை போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. வேலுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அறுபடை வீடிற்கு அருகே இருக்கக்கூடிய கடற்கரையானது பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சொந்தங்களுடன் சேர்ந்து சுத்தம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வானது பல வருடங்களாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியது சாராய பாட்டில்கள், பேம்பர்ஸ், போதைப் பொருட்கள், சிகரெட் பாக்கெட்டுகள் போன்றவைதான் தொடர்ந்து அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. பொதுநலன் கருதி இந்த பகுதியை பயன்படுத்தும் மக்கள் இது போன்ற அசுத்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போடுவதற்கு கூட மனமில்லாமல் இருக்கக்கூடிய மக்களின் சிவிக் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுநலனை கருதி வருந்துதான் தோன்றுகின்றது. மீண்டும் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல தூய்மை இந்தியா என்பது ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு இயக்கம். அனைத்து மக்களும் எடுத்துக்கொண்டு சென்றால்தான் தூய்மை இந்தியா என்பது சாத்தியப்படும். எனவே அனைத்து மக்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, பொது இடங்களை அசுத்தம் செய்யாமல் அங்கங்கு இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் குப்பைகளை போட வேண்டும் என்பதுதான். இதை பாரத பிரதமர் முதலில் சொல்லும் போது வேடிக்கையாக இருந்தாலும் பிற நாடுகள் எப்படி சுத்தமாக இருக்கின்றதோ அதே போன்று இந்தியாவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. படித்த குடிமகன்களே இது போன்ற அசுத்தமான செயல்களில் ஈடுபடுவதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. எனவே அனைவருக்கும் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், பொது இடங்களை அசுத்தம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் தூய்மை இந்தியா திட்டத்தின் நோக்கம். அதை தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டே வருகிறோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நன்றி.